ஜென்செட் என்பது வழக்கமாக இந்த பூமர் அங்கிள் 90s கிட்ஸ் இந்த 2K கிட்ஸ் அப்படின்ற மாதிரி 1997 2015 அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் தான் இந்த 2K கிட்ஸ் அல்லது ஜென்செட்ஸ் என்ற நபர்களாக சொல்லப்படுறாங்க. இவர்கள் பிறந்த காலகட்டமே ஒரு தகவல் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருந்த நல்ல வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் இருந்ததுனால இவர்களோட வாழ்க்கையும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவே ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கிங், ஒரு டெக்னாலஜி சீக்கிங்காகவே இவர்களோட வாழ்க்கை நடைமுறை அனைத்தும் மாறிவிட்டது. ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப், ஆன்லைன் டேட்டிங், இது போல் எல்லா விஷயத்துக்கும் லைக்ஸ், ஷேரிங், ரிவ்யூஸ், ரிப்போர்ட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதிலும் அதில் வரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்வதும் அதை ஷேர் பண்ணுறதும் தான் இன்றைய ஜென்செட்ஸ் தலைமுறையினரோட அடிப்படை இயல்பாகவே இருக்கிறது. இதனால் என்ன அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, பொதுவாகவே இவர்களோட குணாதிசயம் ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒரு மணி டிரைவனோட இருக்காங்க. ரொம்ப ஆன்சியஸும் இவர்களுக்கு அதிகமாக காணப்படுது. ஒரு ரொம்ப ஏக்கம் நிறைந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங், ஒரு எக்ஸ்பிரிமெண்டல், எல்லா விஷயத்தையும் அனுபவ ரீதியாக உடனடியாக உணர்ந்து அதை அனுபவிக்க துடிக்கிற அவசர மனநிலை, இதெல்லாம் தான் இவர்களோட அடிப்படை குணாதிசயமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் பொருளிலோ அந்த ஒரு வேல்யூ என்பதே அவர்கள் உணர்வது கிடையாது. மேரேஜ், சைல்ட் பர்த்து இதை பற்றிய அவங்க அந்த பயமோ, அந்த ஒரு பரிதவிப்போ, ஒரு நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமோ, ஒரு ஆசையோ பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாக இந்த காலத்து இளைஞர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இவங்ககிட்ட சில நல்ல குணாதிசயங்களும் இருக்கு. இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப இப்போதைய தலைமுறை ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. ரொம்ப என்விரான்மெண்டல் கான்சியஸ் இருக்குது. ரொம்ப சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்காங்க. ஒரு சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. உடனடியாக அதற்கு எதிர்வினையாற்றுறவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப செல்ஃப் ரிலையண்ட்டாக ஒரு என்டர்பிரினர்ஷிப்போடு இருக்காங்க. ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்களோட நல்ல விஷயங்கள், இவங்களோட குணாதிசயத்தில் பாராட்டத்தக்க விஷயங்கள். ஆனால் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறதுனாலேயே அதிகமான மனப்பதட்டம் உடையவர்களாகவும் ரொம்ப டிப்ரெஷன் போகிறவங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த அதிக மனப்பதட்டமும் மன அழுத்தமுமே அவர்களை சிகரெட்டு, ஆல்கஹால் மற்றும் மற்ற போதை பழக்க வழக்கங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், ஒபேசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஸ்லீப் டிப்ரைவேஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இந்த இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுறாங்க. செல்ஃபோன் பயன்பாடு என்பது இப்போதைய தலைமுறை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரத்துக்கு அதிகமாக தான் குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு செல்ஃபோன் பயன்பாட்டை எடுத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் 150 தடவைக்கு மேலே ஒரு நாளைக்கு ஸ்மார்ட் ஃபோனை ஆன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தோடு இருக்கிறது சமூக உறவாடலையும் சக மனிதர்கள் மீதான கரிசனம், மனிதாபிமானம் எல்லாம் ஆன்லைனில் மட்டுமே நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு புரிதல், நட்பு, மனிதாபிமானம், பற்று, பச்சாதாபம் இதெல்லாம் அவங்க ஒரு உணவுப் பொருளை எப்படி நாம் காணொலியில் பார்த்து பசியாற்ற முடியாதோ அது மாதிரி இன்றைய தலைமுறையினர் இந்த மனித உணர்வுகளை புரிந்து கொள்வதை அதில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறார்கள். இயந்திரங்கள் பயன்படுத்துவதில் அதிகம் நேரத்தை செலவிடுவதை விட மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் மனித உணர்வுகளை மதிப்பதிலும் அதிக நேரத்தை செலவிடுவது தான் இவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்.
இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக அவர்கள் ரொம்ப பின்தங்கியவர்களாக, கடந்த தலைமுறையினரை விட பின்தங்கியவர்களாக, பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மனநல மருத்துவராக என்னுடைய அவதானிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.